தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்க பல்கலைக்கழக சம்பவத்தை பற்றி ஒத்திவைப்பு தீர்மானத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்பாக நாங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்னவென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் இனிவரும் காலங்களில் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, எங்கும் நடக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது செய்த நாணமில்லாத ஞானசேகரனை கைது செய்திருக்கிறார்கள். குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழிகாட்டுதல இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் யார் இந்த சார் என்று கேட்கிறார்களே, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் டெலிகாம் சர்வர் இருக்கிறது. மிஸ்டு கால், ரிசீவ்டு கால், டயல்டு கால், வருகின்ற சேவை, தொலைபேசியில பேசுவது, அனைத்து தரவுகளும் ஒன்றிய அரசின் சர்வரில் இருக்கின்றது. ஏன் இவர்கள் இதை வெளியிடவில்லை? ஒன்றிய பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது தகவலை வெளியிடுங்கள் என்றார். நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டெலிகாம் துறையிலிருந்து அந்த எண்ணை வெளியிடலாம், யார் அந்த சாரை வெளியிடலாம், ஏன் வெளியிடவில்லை? எதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த பாலியல் வன்கொடுமையில் ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை விட இவர்கள் பொதுவெளியில் இதை பேசும் அரசியல் மிக மிக கொடுமையாக இருக்கிறது. ஆகவே மாண்பு முதலமைச்சர் இதில் ஒரு வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால்